வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சௌந்தர்யாவோட வக்கீல் வந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சொத்தை 2ஆக பிரிச்சாச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யாவுமே அதை பார்த்து செக் பண்ணி இப்போது சைன் பண்ணிடுறாங்க. இதோட ஒரு காப்பியை இப்போ நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அந்த ஃபைலில் ஒரு காப்பியை இப்போது அஞ்சலி கையிலையும் வெண்பா கையிலையும் கொடுக்குறாங்க. எதுக்குமா எனக்கு இது நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி. பிடி அஞ்சலி அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா இப்போது வெண்பா கையில் அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. அதை வாங்கின உடனே வெண்பாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் சௌந்தர்யாட்ட பிடிக்காத மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கத்த இது என்னமோ நான் செஞ்சதுக்கு நீங்கள் பதிலுக்கு பண்ணுற மாதிரி இருக்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் பேசக்கூடாது வெண்பா, இனிமேல் நீ என்னோட வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. இப்போ நம்புறீங்களா அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யா வெண்பாவோட அம்மாட்ட. உண்மையிலே நீ செஞ்சது பெரிய விஷயம் சௌந்தர்யா, உன் மனசு யாருக்குமே வராது அப்படின்னு வெண்பாவோட அம்மா சொல்கிறாங்க. சௌந்தர்யா இப்போ நேராக போய் பாரதியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. என்னோட சொத்தை 2ஆக பிரித்து அஞ்சலிட்டையும் வெண்பாட்டையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. உன்னோட பேரில் ஒரு குண்டு மணி கூட கிடையாது இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இப்போ அந்த அருமை புரியாதுடா, இவளை கூப்பிட்டுட்டு நீ நடுத்தெருவில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவல, அப்போ தெரியும் உனக்கு என்னோட அருமை அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. சில பேர் சொன்னால் கேட்டு திருந்திப்பாங்க, சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும், அதில் நீ 2வது ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி. அடுத்ததா கண்ணம்மாவோட வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மாவோட அப்பா இப்போது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராரு. கண்ணம்மா அம்மாட்ட சொல்கிறாரு, நான் ஒரு ஸ்கூல் இல்லை 2 ஸ்கூல் இல்லை 12 ஸ்கூல் ஏறி இறங்கிட்டேன், எங்கேயுமே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வயசாகிடுச்சா, என்னால் பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விடுங்கப்பா, உங்களோட அருமை அவங்களுக்கு புரியலை அப்படின்னு கண்ணம்மாவோட அக்கா சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியுமா, நம்ம வீட்டு பொண்ணு பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. முதலாளி குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினச்சி தான் யாருமே எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. இனிமேல் இந்த புதுக்கோட்டை ஜில்லாவில் என்னால் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. வெண்பா, விஜய், வெண்பாவோட அம்மா ஷர்மிளா எல்லாருமே இப்போது அந்த சொத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, அத்தை ஏதோ கோபத்தில் லூஸ் டாக் விட்டாங்க, அதையே கொக்கி போட்டு பிடிச்சி இப்போ சொத்தையே எழுதி வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீ பெரிய திறமசாலிதாம்மா, உன்கிட்டருந்து நாங்கள் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நானே முழு சொத்தும் நம்ம கையில் கிடைக்கலையே 2ஆக பிரிஞ்சிருச்சேன்னு கவலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பாவோட அம்மா. வெண்பா அப்பா இப்போ அவங்க வராரு. அவர் சத்தம் கேட்டதும் ஃபைலை ஒழிச்சு வச்சிட்றாங்க வெண்பாவோட அம்மா. அந்த சொத்து ஃபைலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு வெண்பாவோட அப்பா. எதுக்கு, அதை மறுபடியும் கொண்டு போய் சௌந்தர்யா கையிலே கொடுக்குறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பாவோட அம்மா. இல்லை எதுவும் பண்ண மாட்டேன் வெண்பா, உங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த ஃபைலை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு வெண்பாவோட அப்பா. வெண்பாவுமே இப்போ அந்த ஃபைலை எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க. அதை கையில் வாங்கி வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாரு வெண்பாவோட அப்பா. பாத்தியா வெண்பா, தங்கச்சி சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டோம் அப்படின்னு ஆதங்கத்தில் உங்கள் அப்பா அழுதுட்டுருக்கிறாரு, மறுபடியும் போய் தங்கச்சி கையிலே கொடுத்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்பாவோட அம்மா. இதுக்காக தான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வெண்பாவோட அப்பா. என் தங்கச்சி சௌந்தர்யாவும் சரி அவளோட புருஷனும் சரி என்ன ஒரு செல்லா காசாக தான் மதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, கரண்ட் பில் கட்டிட்டு வா அப்படின்னு என்ன ஒரு எடுபடியாக தான் என்னோட தங்கச்சி நடத்தினா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, இந்த வீட்டில் எனக்குன்னு தனியாக சமையல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உப்பு காரம் இல்லாமல் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எதுக்குன்னா, என்னோட தங்கச்சி என்னை திட்டுறப்ப நான் கோபப்பட்டு ஏதாவது பேசிட்டேன்னா அவள் என்னை வெளியில் அனுப்பிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு கூட விஜய சௌந்தர்யா மாப்போடு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா கதையை முடிச்சிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் இடத்துக்கு மறுபடியும் பாரதி அங்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. என் தங்கச்சிட்ட அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் பாரதிட்ட நான் அடிமையாக இருக்கணும், அதனால தான் அதை நான் செய்யாமல் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை வருஷமாக நான் பொறுமையாக காத்துட்டு இருந்தது இந்த சொத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட பொண்டாட்டி மகளோட சாமர்த்தியத்தினால இப்போ அந்த சொத்து என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமேல் நம்ம அடிமை கிடையாது, நம்ம முதலாளிக அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.